ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் எதுவுமே உழைக்காமல் நாங்கள் இன்னொருத்தவங்க உழைப்பை வச்சு, இன்னொருத்தவங்க காரை வச்சு, இன்னொருத்தவங்க வண்டியை வச்சு, இன்னொருத்தவங்க மொபைலை வச்சு சம்பாதிக்கிற நிறுவனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இதை கேட்டு பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் ஒரு கம்பெனி ஒரு ஆப் உருவாக்கியிருக்கு. ஒரு ரேபிட்டோன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக நான் ரேபிட்டோன்றது சும்மா நான் குத்தி காமிக்கிறதுனால ரேபிட்டோ இல்லை ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதுனாலும் எடுத்துக்கங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆப்பு மட்டும்தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஆப்புக்கு அவங்க பணம் செலவழித்து உருவாக்கி வச்சுட்டாங்க. என்ன தெரியுமாங்க, ஓட்டுற தொழிலாளர் பைக் அவரோடது, பெட்ரோல் செலவு அவரோடது, மொபைல் ஃபோன் அவரோடது, உழைப்பு அவரோடது. ஆனால் கமிஷன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிட்டோ இந்த கம்பெனிகளுக்கு லாபம் தருது. எப்படி ஒரு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியா உண்மையான அவங்க ஐடியா தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட ஐடியா பணமாக மாற்றிருக்காங்க. ஓகேயா? ஆனால் இது எவ்வளோ பெரிய ஈஸியான வேலைன்னு பார்த்தீங்களா? ஒரு ஆப்பு மட்டும்தான் அவங்க உருவாக்கி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும். ஓகேயா? அந்த இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும். வண்டி நம்மளோடது, ஃபோன் நம்மளோடது, உழைப்பு நம்மளோடது, பெட்ரோல் நம்மளோடது, கமிஷன் மட்டும் அவங்களுக்கு. ஓகேயா? எப்படி ஒரு ஈஸியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி நிறையா கம்பெனிகள் முன்னேறி வந்திருக்குங்க. உண்மையாகவே இது ஒரு பேசிக்கான ஒரு பிளான் தான். அது மட்டும் இல்லை, அமேசான் டெலிவரி வேலை பார்க்குற எல்லாருமே அப்படி தாங்க கமிஷன் தாங்க அவங்களுக்கு. அந்த ஆப்பை உருவாக்கிட்டு அந்த கம்பெனியை வச்சுட்டு கமிஷன் மட்டும் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம உழைக்கணும். இது கற்றுக்கிறணும். அவங்கள குறை சொல்லலை, அதே மாதிரி கற்றுக்கிறணும். நம்ம ஏதாவது உருவாக்குறோமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா எதுவும் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுக்கு. ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ் பார்த்துக்குங்க.